Good morning, Upastars. Welcome to one more edition of Mom and Me, in which Mom would be cooking a feast for 4 people in under 30 minutes using the building blocks. Enna Pudu style la panna porenga. Enna pandronu have absolutely no idea what she is planning to cook. Nothing is kept ready. I'm starting the timer. First, she wants to make the bottle tadka, which is one of the key building blocks. So we'll take 1 cup of oil. This is 1 cup of coconut oil, Amma? Coconut oil. This is 1 cup of coconut oil. You can do it in many ways. எல்லாம் போடுறீங்களா? எல்லாமே போடுறோம். எவ்வளோ போட்டு வந்து? ஒரு கப்பே போட்டுக்க. எல்லாமே ஒரு கப். ஒரு கப் எண்ணெய் இது ஒரு கப் ஆகாதுமா? அரை கப்பு. கடுகு மாத்திரம் ஒரு கப் போட்டுக்கோங்க. கடுகு கடைசியில் போட்டுக்கலாம். சரி. இல்லை எப்படி வேணும் உங்களுக்கு? இப்போ போட்டு விட்டா போட்டால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்தால் போகிறோம். கடைசியில் போட்டுக்கலாம் என்ன? ஆட் இது எல்லா தாளிப்புக்கும் பருப்பு வேணுமா உங்களுக்கு? சாம்பாருக்கு ரசத்துக்கெல்லாம் பருப்பாக போடுவீங்க? சாம்பார் கூட்டு பொரியலுக்கெல்லாம் போடுறேன். எதுக்கு கூட்டு குழம்புக்கு? அப்போ பருப்பு தனியாக தாளித்து வச்சுக்கோங்க. இந்த கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலைன்னா எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். நீங்கள் பருப்பு போட்டிங்கன்னா இப்போ சாம்பார் இதுக்கு போட முடியாது, ரசத்துக்கு போட முடியாது, இப்போ சாம்பாருக்கெல்லாம் போட முடியாது இல்லையா? அப்போ பருப்பு போட்டு ஒரு தாளிப்பு தனியாக வச்சுக்கோங்க. இந்த தாளிப்பு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். அது கண்ணை மூண்டு எல்லாத்துக்கும் போட்டுக்கிற மாதிரி ஒரு தாளிப்பு வச்சுக்கோங்க. சரியா? We'll make the போட்டுக்கலாம். We'll make a basic tadka with just mustard, dry red chilies and curry leaves and asafoetida, which you can mix for all South Indian curries. இது கொடுங்க, மூடி கொடுங்க. I'm going to close this. சீரகம் போட்டால் சாம்பாருக்கு போடுவீங்களா? போட மாட்டா. அது எப்படி போடலாம்? உங்கள் சௌரியத்துக்கெல்லாம் சொல்லப்படாது. ஜீரகத்துக்கு எந்த 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 இதில் ஜீரகம் சாம்பாருக்கு போடுறா சொல்லுங்கள். ரசத்துக்கு போடலாம், ரைட்டு. புதுசாக உங்கள் ரூல்லாம் சொல்லப்படாது. சரி, அடுத்து என்ன பண்ணணும்? ஜீரகம் நார்த் இந்தியாவில் போடுவாம்மா. நம்ம ஊரில் எங்கே ஜீரகம் சாம்பாருக்கெல்லாம் போடுறாங்க? நீங்கள் தான் பண்ணோம், நான் எதுவும் பண்ண போகிறது கிடையாது இன்னைக்கு. அந்த தாளிப்பு இன்னொன்று தனியாக பண்ணுறதுல தனியாக பண்ணி வச்சுக்கலாம். பருப்பெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு தனியாக பண்ணி வச்சுக்கலாம். இது பேசிக் தாளிப்பு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? So let this go for around 5 minutes and then mix this in. Ango. இது ஒரு கப் அரிசி வாஷ் பண்ணிடலாம். ரெண்டு தரம் வாஷ் பண்ணிவிட்டேன். அளவுக்கு வேற எடுத்துக்கோங்க. அளவுக்கு வேற எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு நல்லா விடுறேன். அரிசி போட்டுடுறேன். தண்ணி கொஞ்சம் எடு அங்கேருந்து. ஒன்றுக்கு 2.5 தண்ணி விட்டுக்கிறேன். That is 2.5 cups of water for each cup of rice. So if you are cooking for 4 people, you can cook any quantity from 1 to 2 cups of rice. If they are light eaters, 1 cup should be enough. If they are heavy eaters, go for 2 or 2.5 cups. And if you want to scale up, just increase the rice and dal. Vegetables can remain the same. சரியா? க்ளோஸ் பண்ணலையா? ரைஸ் இதானே மேலே மெனு
வேணே ப்ளஸ் இன்னொன்று அவ்வளோதான் அப்படி நேற்று வச்சிருந்தோம். தட்ஸ் இட். ரைஸ் இஸ் டன். அடுத்து என்ன பண்ணோம்? She has some spinach ready. இதை கட்டே பண்ண வேண்டாம் மேம், அப்படியே போட்டுக்கலாமே. கொஞ்சம் திட்டு கட்டியாக்கா கட் பண்ணி இந்த சாப்பிட நல்லா இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. Okay. She wants me to chop this. So mindlessly pressure bake 3 or 4 vegetables. இங்கே வைங்கோ, இங்கே வச்சா தெரியாது. இது 6 நிமிஷம் ஆனோடனே தாளிக்கு முடிஞ்சிடும், இங்கே வச்சுக்கலாம் நம்ம. இல்லை கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். காய் கட் பண்ணி வெளியே போட்டுக்கோ. என்ன வேணுமா? தண்ணி வேணுமா வேண்டாமா? இது கீரை கத்திரிக்காய் இது தண்ணி விடாமல் இது சக்கரவள்ளி கிழங்குக்கு மேலே மாற்ற தண்ணி விட்டால் வேகுமா? பொடியாக நெருக்கி போட்டு சக்கரவள்ளி கிழங்கு இதில் வைக்க வேண்டாம், முள்ளங்கி தானே வைக்கலாம். நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு பொடியாக நறுக்கி போட்டால் வேகும். அதான் கேட்டேன். அது அதில் மாற்ற தண்ணி விட்டால் அதுக்கு மாத்திரம் ஆகுமே. சரி, ஓகே. அப்போ இப்படி போட்டுக்கிட்டா? ஆமாம், ஒரு ஊரில் போட்டு. So I'll just load the keera into one. It's over 5 minutes. I'll switch this off and mix in the tadka. Get it out of the way. சரி வாங்க, தாளிப்பு 5 நிமிஷம் ஹீட் பண்ண போறேன்னுமா. இங்கே பாருங்க, லைட்டாக புகை வருது பார்த்தீங்களா? This is half a cup of mustard and 1 cup of dry red chilies. Half a cup of curry leaves. Quarter teaspoon of asafoetida. Keep it closed. Keep it to one side. சரிம்மா, கொடுங்க, வேற என்ன காய் கட் பண்ணி தரேன் உங்களுக்கு. So that is one building block that is ready. We are not cooking dal today, இல்லையா? அது கிடையாது. கத்திரிக்காய் கடைசல் என்னோட கத்தி எங்கம்மா? இந்த பச்சை கத்தி எப்படி வெட்டுட்டு வந்த? இப்போ பொடிப்பொடியாக நெருக்கிக்கோ, சீக்கிரம் ஆகிடும். So she wants me to cut up the eggplants. Mindlessly pressure bake 3 vegetables with a water buffer, with oil buffer. It's up to you. I'm cutting this small. She wants to transfer the container because she's afraid that the mustard will burn. If you think it will burn, go instead of 5 minutes, go in for just 4 minutes. So I'm just transferring this to another container. करवंटम्मा These tomatoes need not caramelize since we are using them as a souring agent. If you want them to caramelize, you can add them as a bottom layer. Like this. And we'll also add in a bit of ginger. மூணாவது காய் அவ்வளோதானா? நாளை புளி எடுத்து தான் வைக்க போகிறோமா? புளி எடுத்து ஒரு ரசத்துக்கு வைக்க போகிறோம். வெறும் புளியும் தக்காளி மாத்திரம்தான். இது வறுக்கணும். ரசத்துக்கு மட்டும்தானே புளி எதுக்குமா? தக்காளியே போடுமே. புளி போட்டால் தான் கொஞ்சம் நாக்கு. இந்த தக்காளியெல்லாம் புளிப்பே இருக்கிறது இல்லை. அப்படியா? அதுக்கப்புறம் லெமன் புளி வேண்டியதாக இருக்கு இல்லையா, அதனால. So add about a tablespoon of ginger and a couple of tablespoons of chopped green chili.
So this will become a gravy. I think she's planning to mash it. என்ன மசியல் மாதிரி பண்றீங்களா? கரசல் மசியல் தான். மசியல் கரசல். Try to complete the loading within 15 minutes. I think we should be able to do it today. And if you want the chilies to get roasted, pack them at the bottom. அப்புறமா இது புளி சீரகம் மேலே. she wants this sweet potato. என்ன பண்ண போறீங்க இதுல? காரக்கறி. காரக்கறியா? காரக்கறி. இது தோரை கரசல் காரக்கறி மேலே வந்து கொள்ளு ரசம். நீங்கள் நாளைக்கு வந்து பிளானே பண்ணாமல் பண்ணணும். என்னன்னு கடைசி வரைக்கும் உங்களுக்கும் தெரியப்படாது. கண்ணை மூடிண்டு இந்த 4 பில்டிங் பிளாக் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திறந்து பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்லணும். அப்படி பண்ணுறீங்களா நாளைக்கு? முதல்ல பிளானே பண்ணக்கூடாது. நான் வந்து இந்த கறி பண்ண போகிறேன், இந்த சாம்பார் பண்ண போகிறேன், இந்த குழம்பு பண்ண போகிறேன்னு தால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த பில்டிங் பிளாக்ல அந்த 4 பில்டிங் பிளாக் இருக்கு இல்லையாம்மா? என்னது 4 பில்டிங் பிளாக் சொல்லுங்க? புளி, பருப்பு, அரைச்சி விடுறது, தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் விழுது, தயிர். இந்த 4 பில்டிங் பிளாக்ல 4ஐயும் ரெடி பண்ணுறது நான் பண்ணிக்கலாம். இல்லை நான் 3 மட்டும்தான் பண்ணுவேன். நேற்று நேரம் சண்டைக்கு வந்தீங்களா? ஏகப்பட்டதை பண்ணிக்கிட்டோம்னா அதுதான் 3 பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்பு ஒரு பில்டிங் பிளாக் என்ன? ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்ன ரெசிபி பண்ணுறோம்னே சொல்லப்படாது. உங்களுக்கு கூட தெரியப்படாது. கடைசியில் திறந்து பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் என்ன பண்ணலான்ட்டு. அது எப்படி விட்டுட்டோம். Now this cooks incredibly fast. Faster than potato actually. இது உப்பு காரம் கலந்துக்கலாமா? The bird has beeped 11 minutes 37 seconds. In another 3 minutes it will finish cooking. மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு போடணும். கீரை போடக்கூடாது சொன்னீங்க. ஆம்லெட் கலர் போயிடுச்சு. பரவாயில்ல விடுங்க. நம்ம டைம் மாத்திரமா நாளைக்கு இது ஓவர் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அப்போ 8 மணிக்கு முன்னால் பண்ணலாம். இல்லை 10 மணிக்கு மேலே பண்ணுவோம். 8 மணிக்கெலாம் பண்ண முடியாது. பெருங்காயம் போடுறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் புளி போடுறேன். தக்காளி போட்டால் போகிறோம். இல்லை தக்காளி இந்த தக்காளி எல்லாம் இதே இருக்கிறது இல்லை. Salt. So all you have to do is don't remember recipes. Forget recipes. Pressure bake 3 vegetables with a bit of salt, chili powder and whatever you like. Once you pressure bake them, mix them with building blocks. That's it. There is absolutely nothing to remember, no recipes to follow. The amount of spices you add are completely your preference. Chili powder. That's it. This is roughly 2 cups of vegetables. என்னது? கறிப்பொடி. கறிப்பொடி. அதென்ன கறிப்பொடி? இது பொரியலுக்கெல்லாம் போட்டு பொரிச்சு வச்சிருக்கோம். Some spice mix she has made for the curry podi. All these are optional. You can just add salt and chili powder if you like. Now this is a starchy vegetable. We need a bit of water. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அங்கே காய் போட்டுக்கலாம். இது தண்ணி விடுங்க. இல்லை விடுங்க, இன்னும் கொஞ்சம் விடுங்க. So I'm going to add a bit of water. விடுங்க. இது சக்கரை வள்ளிக்காய் எல்லாம் கரியும். So we have managed to complete the loading in around 15 minutes. I think the thali should be ready in 30 minutes or so. And we'll place a plate on which we'll add a couple of... Sorry, okay. We'll blend this to become the rasam. The bird has beeped. Rice is done. I'm switching it off.
போடுமா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கோங்க. போட்டா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து அடிச்சிட வேண்டியது. உப்பு போடுறேன். தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட விட்டுக்கோங்க. அவ்வளோதான். கரெக்டாக 15 நிமிஷத்தில் முடிச்சிட்டோமேம்மா. க்ளோஸ் திஸ். சரிம்மா. Now she is going to roast and grind some stuff. Let me get that into the camera. This will be the spice powder which will be added to the rasam. நான் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. காயின் இருக்கிறத தவிர எல்லாம் நீங்கள் தான் பண்ணணும்னா. கடுகு இதாகி போச்சா வெள்ளையோடு வச்சுருக்கேன். கொஞ்சம் கீ விட்டுக்கிறேன். ஆக்சுவலி ரசத்துக்கு இருக்கிறதுனால மிளகா போடுறேன். That is a teaspoon of ghee. ஜீரகம், some cumin. Don't bother about measures. மிளகு, A bit of pepper, a bit of cumin, a bit of ghee, a bit of fenugreek. Just don't go overboard with fenugreek. It's a very strong spice and a bitter spice. And a dry red chili. ரெண்டு போட்டு ராப்பர் பண்ணேன். ரெண்டு கொண்டு Some tur dal, because you are not making dal separately and mixing into the rasam. So this is a substitute. You can roast and grind dal and mix it with the rasam. கொண்டு And some horse gram. So she wants a horse gram rasam. அவ்வளோதானம்மா? அவ்வளோதான். கடைசியில் கொஞ்சோடு தேங்காய் போடணும். தேங்காய் கித்தி வைக்கிட்டா? இதாக இருக்கு. ஓகே. பச்சை மிளகாயும் மிளகு இதுவும் இதுக்கு பொரியலுக்கு இது பண்ணிக்கோ. சதைச்சிக்கோ கொஞ்சோண்டு. So I'll get the chilies chopped fine for the poriyal. அம்மா அது பற்ற வச்சுட்டேம்மா. கட் பண்ணுறேன். மிக்சர் போட்டு அரைக்க தானே. ரெண்டு பச்சை மிளகா எங்கம்மா போட்டு அரைக்க முடியும்? இதுமா இதில் போட்டுக்கலாங்க. இங்கே போடுங்க. தேங்காய் அப்படியே இங்கே போடுங்க சொல்கிறேன். சரி. ம். போடுமா? ம். சரி. எத்தனை இத்தனோட பண்ணுறதுக்கு எதுக்கு மிக்ஸி போட்டு அலமீன் இருக்கு? She wants to keep it simple today. She was furious that we cooked up so much yesterday and she accused me of tricking her into cooking so much. Emma, ஏமாத்தினேன்னு சொல்லிட்டீங்களா நேத்து என்ன? என்னம்மா ஏமாத்தினேன் உங்களை? 3 பருப்பு 3 சாதம்னா அப்புறம் நிறைய என்ன பண்ணலாம்? ஏமாத்துறது தானே. சரி நேத்து என்ன சொதப்பினா அதையும் சொல்லிடுங்க. இங்க வாங்க. நேத்து பருப்போட வாழைக்காய் வச்சது கருப்பா போச்சு பருப்பு. So we added the whole banana along with the dal. The dal lost color. That's a mistake. நேற்று அப்புறம் இன்னொரு தப்பு. So yesterday I asked her not to use vendaka, but she seemed unconvinced, so I let her go with that to show her what happens. When it was mixed with the curry was slimy. It was okay, it was edible, but the texture was not very appetizing. So now she knows better than to cook okra with other vegetables. மூணாவது தப்பு. மூணாவது ரைஸ் வந்து 3 இதாக வச்சனால குதிரைவாளி சாமை அரிசி 3 ஒரே இதில் வச்சனால அரிசிக்கு வந்து அந்த அதோட கலர் வந்து ப்ரௌன் கலராக போச்சு. ரைஸ் வந்து ஒயிட்டாக இல்லாமல். Since we cooked millets and rice together, rice lost a bit of its white color. It took the color from millets. So these 3 were the goof-ups yesterday. ஒரு ஸ்பூன் தேங்காய் போடுறேன். மிக்சியில் அடிச்ச மாதிரி பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? இங்கே வருங்க. அப்படியே சூப்பராக இருக்கா இல்லையா? சரி, சும்மா இருக்கிற நேரம் பொடி பண்ண சும்மா நிற்கிற நேரம் அட்வைஸ் பண்ணு. யாருக்குமா? எனக்கு அட்வைஸ் பண்ணு. நான் வைக்கிறேன். போட்டு பொடி. Now I'll just blend this to a powder and we'll blend all this with the rasam. Now rasam is an incredibly beautiful recipe because you can stretch it out to feed an army. Whatever we have here can be stretched out into liters and liters. Just increase the spices
and make a lot of rice, make a lot of dal, make a lot of rasam. You can even get by without cooking vegetables. கொள்ளு வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாளைக்கு சேர்த்துட்டா கொலஸ்ட்ரால் கம்மியாகும். பிபி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். ரசம் தொகையால் பொடி. பிபி இல்லாதவளுக்கு பிபி இல்லாதவருக்கு ரொம்ப பியூரிஃபை ஆகும் உடம்பு, வேறு ஒன்றும் கிடையாது. முடியுங்க. நல்லா பொடியை பண்ணிட்டு பாருங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிடுறோம். வெட்டி நைஸா. புளியும் தக்காளியாகவும் அதில் போட்டு ஒரு அடி அடிச்சு விட்டு அப்புறம் போட்டுக்கலாம். ஓகே, இதோட சேர்ந்து போட்டுக்கலாம். எதுக்கு தனியாக இது ஒரு கழுத்து ஆகுமெண்ட் அதோட தான். சரி சரி, இன்னொரு 5 நிமிஷம் டைம் இருக்குது. என்ன பண்ணலாம்? கொடுங்க. என்ன எடுத்துக்கிறேன்? அம்மா இப்படி சமைக்கிறது ஃப்ரீயாக இருக்கா இல்லையா உங்களுக்கு? எதையும் எடுத்து வச்சுக்காம என் கொத்தமல்லி கையில் கொடுக்கப்படாதா? தண்ணி சுட்டு நல்லா கையில் வேற இல்லை, இதனாலே ரிலேஷன்ஷிப் கட்டுப்பாயிடுமான்னு நினச்சேன். ஆமாம், கொத்தமல்லி கரைசலுக்கும் இதுக்கும். சரி ரொம்ப நல்லா கட் பண்ணுறதுனால என்னதான் பண்ணிக்கிறேன். சரி, நான் ஒரு நாள் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி காமிக்கிட்டா நீங்கள் நின்றுடு எல்லா காயையும். ஏம்மா காமிக்கிட்டாம்மா? வெள்ளம் விழுவீங்களா மாட்டீங்களா? பண்ணா சரி. இப்போ சும்மா நிற்கிற நேரம் என்ன பண்ணிட்டோம்? துருவிக்கோ, தயிர் பச்சடி பண்ணிக்கோ. தயிர் பச்சதா? பரவாயில்லையம்மா. So I'll just grate this for the தயிர் பச்சடி. பெரிய some cucumber, துளியோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு தேங்காய், some cilantro, கொஞ்சம் பெருங்காயம், some coconut, a bit of asafoetida, a bit of salt. Don't bother about exact measure. வேணுங்கிறோம் துளியும் சக்கரை போட்டு. எனக்கு வேண்டாம், சக்கரை எல்லாம் வேண்டாம். சரி, தயிர் உங்க 2 3 Switch this off, release the pressure. Next in some yogurt. So தயிர் பச்சடி is ready. தாளிப்பு நாடு நீங்கள் and mix in a bit of bottle tadka. ஒரு மிளகாய் எடுத்து போட்டுக்கோ. This chili is actually edible. So that is one dish which is ready. Now we'll start. அப்படியே சாப்பிட்டீங்கன்னா தயிர் மிளகாய் வடி நல்லா இருக்கும். We'll start mixing and matching everything. We'll blend the rasam first. கொஞ்சம் ஆறட்டும் பாபு, அப்புறம் பண்ணலாம். இல்லை கலக்கிறதுக்குள்ள கொஞ்சம் ஆறட்டும். மேலே தூக்கிட்டு சரி, இது கொடுங்க இடுக்கி. சரி வேண்டாம் கொடுங்க. ஸ்பூன் கொடுங்க எல்லாம் எடுத்து போடுறதுக்கு. Now this is the காரக்கறி. கலர் நல்லா இருக்கா பார்க்க?
ஷேப் அப்படியே இருக்கா அங்கே பாருங்க. வந்திருக்கு. என்னம்மா ஆச்சரியமாக சொல்கிறேங்க நான் என்ன வந்திருக்கேன்னு. வேகடித்தாம்மா ஆச்சரியம். இது பாருங்க தண்ணி விட்டு கூட லைட்டாக ஒட்டி இருக்கு பார்த்தீங்களா. இதை நம்ம தண்ணி விடலைன்னா கரிஞ்சிருக்கும். காரக்கறிக்கு முடிஞ்சது. ஸோ தட் இஸ் ஒன் டிஷ் டவுன். கீரை என்ன பண்ண போகிறீங்க? எடுத்து கலக்கிட்டோட அது வந்து மேஷ் பண்ணிட்டு நம்ம இது போட்டு கலக்கி போட்டுக்கிறியா? இதில் போட்டு கலக்கிட்டு இந்த தேங்காய் பச்சை மிளகாய் போட்டு விடுற இதில். That is the Kira Thoran. If you want to stretch it, you just need to mix in more coconut and chilies. 1 cup of vegetable per person is good enough. You can even get away with adding half a cup of vegetable per person, as they do in restaurants, and increase the gravy. You can mix in dal, you can mix in coconut cumin chili paste, anything. இதை முடிஞ்ச வரைக்கும் சுரண்டி மேஷருங்க. I'm just going to mash all this into the கத்திரிக்காய் கடையல் or கத்திரிக்காய் மசியல். கத்திரிக்காய் கடையல் கடைஞ்சா தாம்மா கடையல், மசிச்சா மசியல் தானே. Again, the way to stretch it is spice it heavily and dilute it. இந்த சூடா சாப்பில நெய் விட்டு இதை போட்டு சாப்பிடலாம். சப்பாத்தி தொட்டுக்கலாம், தோசை தொட்டுக்கலாம், எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். அடிக்காது அப்படி கலந்துக்கும். That is the third dish which is ready. So we'll just blend in the rasam now. போடுங்க. ரசம் பெரிய மிக்சியில் அடிச்சுக்கலாமாம்மா? இதில் பொங்குமா? Since we are going to blend a lot of rasam, I'll use a big jar mixie. தண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சமா அடிச்சு விட தண்ணி விட்டு இது பண்ணிக்கிறேன். இன்னும் சொல்லுங்க. அது கூட நான் அடிச்சுக்கிறேன். நீ அடிச்சுக்கோ. அந்த அந்த மூடியை கொடு, சின்ன மூடியை கொடு. Now we'll just blend this all into the கொள்ளு ரசம். குளிக்கினா சிக்கு. அதை ஊற்ற வேண்டாம், தக்காளி மேலே இருக்கும். தண்ணி விட்டுக்கிறீங்களா? இன்னும் தண்ணி விடுங்க. இதில் விட்டுக்கலாம். சாந்து மாதிரி இருக்குமா? தண்ணி விடுங்க, ஒரு அடி அடிச்சுக்கலாம். விடுங்க, இன்னும் கொஞ்சம் விடுங்க. ரசம் குண்டை நிறையா பண்ண போகிறோம் இல்லையா, அதில் விட்டு கலக்கிறதுக்கு இதில் விட்டு அடிங்களேன். சரி விடுங்க. கொதிச்சு ஆடின தண்ணி தான் இது. போதும். மூடியும் க்ளீன் ஆகிடுத்து பாருங்க. ஓகேயா? இதில் போட்டுட்டா மிக்சி தள்ளி வச்சுக்கோ. மிக்சியில் மூடி கொடு. எதை மறந்தாலும் இதை மறக்காதீங்க. எதுக்கு மறக்கணும்? Mix in a bit of water. Bottle tadka. நெய் ஒரு ஸ்பூன் ரசத்துக்கு. Bit of ghee. பாபா மிக்சர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு கபல் வேலை இதுக்கெல்லாம் தள்ளி போட்டுக்கிறேன். இதுலையும் போடுங்க, இதுலையும் போடுங்க. காரக்கறி போட்டாச்சா? போடுங்க போடுங்க. இப்போ
open the cook pot, get the rice into the picture, stop the stopwatch, and we have done a feast for 4 and less than 30 minutes. Nama, okay time பண்ணீங்க. இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு ஓகே இல்லையா 4 பேர் சாப்பிடலாமா இது? தாராளமா சாப்பிடலாம். சரி டேஸ்ட் பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்து ராமகிருஷ்ணன் பார்க்க போறான். இன்னைக்கு அம்மா வந்து விஷ்ணு சாம்சலாம் சாப்பிட உப்பு பாய்க்க மாட்டேன் ஏகாதி இருக்கனால. Okay, my mom is on a fast today. I need to taste this and rate them. Hello, நல்லா இருக்கே பார்க்க. சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு Now, if you want to stretch it, you can dilute it even further. Spice it up and dilute. That is the mantra for scaling up. அக்கா காரம் ஜாஸ்தி. உப்பு போடு. காரம் நிறைய இது போட்டோம். சரி உப்பு கொஞ்சம் இது விடுங்க. தேங்காய் கல்லங்க. Now this is a bit spicy for me, but it's okay for mixing up. You can either dilute it with a bit. வெல்லம் போட்டா சரியா போயிடும். You can either dilute it with a bit of oil. நல்ல சுருன்னு இருக்கு ஊறுகாய் மாதிரி இருக்கு. சரி இது எடுத்துக்கோ. வெல்லம் கொஞ்சம் போட்டு. வேண்டாம் வெல்லம் எல்லாம் வேண்டாம். ஒரு மாதிரி அஷ்ட தெதிக்கும் இதே ஓகே. அதெல்லாம் அந்த காலத்துலமா இந்த காலத்துல இதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். பரவாயில்ல இந்த காலமா இருந்தாலும் பார்க்கலாம். That's perfect. ரசம் கொழுக்குன்னு இருக்கே இன்னும் கொஞ்சம் கூட இது பண்ணிக்கலாம். வேண்டாம் விடுங்க இருந்துட்டு போகிறது. You can dilute it even further. This is a bit thick for me. வெல்லம் போடல. புளிப்பும் பத்தல. அப்படியே புளிப்பு கொஞ்சம் இது விட்டுக்கலாம். The sourness is a bit less. I'll mix in a bit of lemon juice or tamarind paste. It's up to you. So it's incredibly easy to correct. After you finish cooking, you can correct almost anything except overcooked vegetables. புளி பேஸ்ட் போட்டுருங்க. கொஞ்சம் போட்டு That is Oppo's tamarind paste. Let me taste that. காரக்கறி சரியா கொஞ்சம் உப்பு. All it needs is a bit of salt. There is no need to taste the raita. இது காரங்கனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இருக்கு. சுருன்னு இருக்கு காரக்கறி. காரக்கறி. Raita is perfect. The rice is perfect too. So, கலக்கிட்டேங்கம்மா நீங்கள் கரெக்டாக 30 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிட்டீங்களே. சரி மக்களுக்கு மெசேஜ் என்ன சொல்கிறீங்க? இன்னைக்கு என்ன சொதப்பி இருக்கோம்? இன்னைக்கு சொதப்படுறது ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு என்ன நல்லா தான் இருக்கு. எனக்கு இன்னும் சொதப்ப தோணல. பார்க்கறதுக்கு கலர்லாம் சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கு. இது கொஞ்சம் காரம்னால ஸ்பைஸ் வேணா கம்மி பண்ணிக்கோங்க. உப்பு போட்டிருக்கேன். நல்லா எண்ணெய் விட்டுருக்கேன். வேணும் தண்ணி ஆட் பண்ணி. சரி நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்? நாளைக்கு பண்ணுறது நாளைக்கு சொல்கிறேன். Okay, try this out.